ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காருண்யா ட்ரா வந்து 688. இதுக்கான கேல்குலேஷன் முதல் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் எடுத்திங்கன்னா 727. இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு நான் வந்து 2 நம்பர் வந்து சி போர்டில் எடுத்திருப்பேன். இந்த நம்பர் வந்து நேற்று ரிசல்ட்டில் பி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. அடுத்து ஏபி போர்டில் பார்த்தீங்கன்னா 7 நம்பரே கொடுத்துட்டாங்க. இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு ஃபஸ்ட்டு மெத்தடில் என்ன சொல்லியிருந்தேன்னா 04285 இந்த மாதிரி நம்பர் தான் பாஸ் ஆகிருக்கும். ஓகேவா? 04852 இங்கே வந்து 8 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 04. இப்போ வந்து நேற்றைய நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னால் நம்பர் 85 இருக்கிறதுனால 02 எடுக்கலான்னு சொல்லியிருப்பேன். இதில் 2 வந்து சி போர்டில் எடுத்திருந்தேன். ஆனால் இந்த நம்பர் மட்டும் நேற்று ரிசல்ட்டில் பி போர்டில் பாஸ் ஆகிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து இந்த வார சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு 2 நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ அக்ஷயா நம்பர் 995, வின்வின் 188, ஸ்ரீசக்தி 404, 50 186, காருண்யா ப்ளஸ் 884, நேற்றைய நிர்மல் வந்து 727. இப்போ இதில் என்ன மெத்தட் சொல்கிறேன்னா, இப்போ இந்த வாரம் பாஸ் ஆன ரிசல்ட் ஏபிசி போர்டில் சி போர்டோட 3 நம்பரை வந்து பெருக்கல் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே அக்ஷயாவில் லாஸ்ட்டு சி போர்டு நம்பர் 5 3 பெருக்கல் பண்ணுறோம்னா 15. 15னா 1 இல்லைனா 5னா அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் வின்வின் ரிசல்ட்டில் 1 பாஸ் ஆகிருக்கலாம். வின்வினில் லாஸ்ட் நம்பர் 8 3 பெருக்கல் பண்ணுறீங்கன்னா 24. 2 இல்லைனா 4னா அதுக்கு அடுத்த நாள் ஸ்ரீசக்தியில் 4 பாஸ் ஆகிருக்கலாம். ஸ்ரீசக்தியில் லாஸ்ட் நம்பர் 4 3 பெருக்கல் பண்ணுறோம்னா 12. 12னா 1 இல்லைனா 2னா 1 வந்து அதுக்கு அடுத்த நாள் 50 50ல் பாஸ் ஆகிருக்கலாம். 50 50ல் லாஸ்ட் நம்பர் 6 3 பெருக்கல் பண்ணுறோம்னா 18. 18னா 1 இல்லைனா 8னா அதுக்கு அடுத்த நாள் காருண்யா ப்ளஸ் ரிசல்ட்டில் 8 பாஸ் ஆகிருக்கலாம். காருண்யா ப்ளஸ் ரிசல்ட்டில் லாஸ்ட் நம்பர் 4 3 பெருக்கல் பண்ணுறோம்னா 12. 12னா 1 இல்லைனா 2னா நேற்று நிர்மலுக்கு 2 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ நிர்மலில் லாஸ்ட் நம்பர் 7 3 பெருக்கல் பண்ணுறோம்னா 21. 21னா 2 இல்லைனா 1 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே பி போர்ட்லேயே எடுத்துறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ இந்த வாரம் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி நான் எடுத்த நம்பர் தான். அக்ஷயா நம்பர் 2 நிர்மல் நம்பர் வரைக்கும் பாருங்கள். அக்ஷயா, வின்வின், ஸ்ரீசக்தி, 50 50, காருண்யா ப்ளஸ் நிர்மல். இப்போ இந்த ரிசல்ட் எல்லாமே எழுதியிருப்பேன் இந்த வார நம்பர். அங்கே இருக்கிற லாஸ்ட் சி போர்ட் நம்பரோட 3 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். அங்கே வர 2 டிஜிட் நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கும். இங்கே 5 3 15, 1 இல்லைனா 5னா அதுக்கு அடுத்த நாள் வின்வினில் 1, 8 3 24, 2 இல்லைனா 4னா அதுக்கு அடுத்த நாள் ஸ்ரீசக்தியில் 4. இப்போ இங்கே 4 3 12, 1 இல்லைனா 2னா அதுக்கு அடுத்த நாள் 50 50ல் 1, 6 3 18, 18 1 இல்லைனா 8னா அதுக்கு அடுத்த நாள் காருண்யா ப்ளஸ் ரிசல்ட்டில் 8. இப்போ அடுத்து காருண்யா ப்ளஸ் ரிசல்ட்டில் லாஸ்ட் நம்பர் 4 3 12னா நேற்றைய நிர்மலில் 2 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ நிர்மலில் லாஸ்ட் நம்பர் 7 3 எடுத்தால் 21னா 2 இல்லைனா 1 இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்டில் எடுத்தார். இப்போ அடுத்து ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜென்ரலாக நான் எடுத்த நம்பர். இந்த ஜனவரி மந்த்து ஃபுல்லாகவே கம்பேர் பண்ணுறீங்கன்னா எங்கேயுமே 3 நம்பர் நமக்கு ஏபிசி போர்டில் பாஸ் ஆகலாம். அதனால் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 3 வரலாம். இந்த நம்பர் வந்து ஏ போர்டில் எடுத்துறேன். இது வந்து இந்த மந்த்து சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி நான் எடுத்த நம்பர். இந்த ஜனவரி மந்த் சார்ட் ஃபுல்லாகவே பார்க்குறீங்கன்னா ஏபிசி போர்டில் 3 பாஸ் ஆகிருக்காது. அதனால் 3 மட்டும் இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இதுவுமே சார்ட் வச்சு இந்த ஜனவரி மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி தான் இது எல்லாமே எடுத்த நம்பர். இப்போ இங்கே 858, அதுக்கு அடுத்த நாள் 521, அதுக்கு அடுத்த நாள் 995. இப்போ இங்கே நேற்றைய நம்பர் 727, அதுக்கு முன்னாள் நம்பர் 854. பி போர்டு மட்டும் பாருங்கள் 5 2 இங்கே 9 பாஸ் ஆகிருக்கும். இப்போயும் 5 2 தான் இருக்குது. இப்போ 9 வரலாம். அதனால் 9 வந்து சி போர்டில் எடுத்தார். இப்போ ரெண்டாவது மெத்தடில் பார்த்தீங்கன்னா இந்த மந்த்து சார்ட் மட்டுமே ஜென்ரலாக கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர். இந்த மந்த்து ஃபுல்லாக ஏபிசி போர்ட் பார்க்குறீங்கன்னா 3 பாஸ் ஆகிருக்காது. அதனால் 3 மட்டும் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் எடுத்துருப்பேன். இந்த 3வது மெத்தட் வந்து இந்த மந்த்து சார்ட் ஜனவரி மந்த் சார்ட் பார்க்குறீங்கன்னா 5 2 பி போர்டில் இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் 9 பாஸ் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு ரிசல்ட்டில் 5 2 9. இப்பயும் பி போர்டில் 5 2 இருக்கிறதுனால இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 9 வந்து சி போர்டில் எடுத்துருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 3, பி கேல்குலேஷன் 2 1, சி போர்டில் 9. இப்போ இந்த நம்பரை வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 329 319. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 32 31, பிசி 29 19, ஏசி பார்த்தீங்கன்னா 39. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து இப்போ இந்த வார சார்ட் மட்டுமே சி போர்டோட 3 பெருக்கல் பண்ணி 2 இல்லைனா 1 பி போர்டில் எடுத்திருப்பேன். இந்த மந்த்து ஃபுல்லாகவே 3 பாஸ் ஆகல. அதனால் 3 ஏ போர்டில் எடுத்திருப்பேன்.
அதுக்கடுத்து இந்த மந்த்து சார்ட்டில் 5-2 இருந்தால் 9 பாஸ் ஆகிருக்கு. அதனால் 9 சி போர்டில் எடுத்திருந்தேன். இப்போ இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர்ஸ் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லிட்டேன் நான். இப்போ ஏ போர்டில் 3, பி கால்குலேஷன் 2 1, சி போர்டில் 9. பாக்ஸ் வந்து 329 319. ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 32 31, பிசி 29 19, ஏசி வந்து 39. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.